வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை செலெக்ஷன் பண்ணுறப்ப எப்படி செலெக்ஷன் பண்ணுவீங்க? பெரும்பாலான முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் மாத்திரம் பார்த்து தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கீம் வந்து 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்னொன்று வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறப்ப பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 40% கொடுத்த ஸ்கீம் தான் 20% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்கீமோட நல்லதுன்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து சரியான அணுகுமுறையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லலாம். இதனால் சில முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டீப்பாக போயிட்டு ரேஷியோ அனாலிசிஸ்னு சொல்லி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய ரேஷியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு ஷார்ப் ரேஷியோ, ஷார்டினர் ரேஷியோ, ஆல்ஃபா, பீட்டா, ட்ரைனர் ரேஷியோன்னு சொல்லி நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் இதுவரும் பார்க்காத ஒரு ரேஷியோ, அது இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோ ஒன்று இருக்குது. அது பேர் தான் இன்ஃபர்மேஷன் ரேஷியோ. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. இன்ஃபர்மேஷன் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னு மைனஸ் பெஞ்ச்மார்க் ரிட்டர்னு டிவைடட் பை பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரருங்கிறது என்னன்னா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னுக்கும் பெஞ்ச்மார்க் ரிட்டர்னுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தான் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் ரிட்டர்ன் டிவைட் பை ஆக்டிவ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃபண்டு வந்து பெஞ்ச்மார்க்கை விட எவ்வளோ ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது தான் ஆக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆக்டிவ் ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் ரிஸ்க்குக்கும் ஆக்டிவ் ரிஸ்க்குக்கும், அதாவது அந்த ஃபண்டுடைய ரிஸ்க்குக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஆக்டிவ் ரிஸ்க் அப்படிங்கலாம். ஸோ இந்த ஃபண்டு இதிலேருந்து என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் எக்ஸஸ் ரிஸ்க்குக்கும் எவ்வளவு எக்ஸஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த ரேஷியோ மூலிமா நமக்கு தெரியும். இந்த ரேஷியோவிலேருந்து நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஃபண்டு வந்து ஏதாவது இந்த ஃபண்டோ இல்லை எந்த ஒரு ஃபண்டோ வந்து அதோட பெஞ்ச்மார்க்கை விட கன்சிஸ்டண்ட்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ரேஷியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதோரில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேஷியோ தான் சொல்லி பார்ப்பாங்க. ஷார்ப் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தால் பெட்டர்னு சொல்லி பார்ப்பாங்க. ஷார்ப் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன் பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இருக்கும். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னுங்கிறது வந்து என்னென்னா நம்ம ஒரு எஃப்டி ரிட்டர்ன் மாதிரி அர்த்தம். அப்படின்னா ஷார்ப் ரேஷியோ வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த ஸ்கீம் வந்து எஃப்டி ரிட்டர்னை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறது மாத்திரம் தான் நம்ம ஷார்ப் ரேஷியோவில் இருந்து தெரியுமே தவிர அந்த ஸ்கீம் வந்து அதோட பெஞ்ச்மார்க்கை வந்து பீட் பண்ணியிருக்கா இல்லை பெஞ்ச்மார்க்கை வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ பெஞ்ச்மார்க்கை வந்து விட நம்ம ஒரு ஸ்கீம் பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இப்போ சமீபமாக செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீமுடைய இந்த ரேஷியோ வந்து எல்லா ஸ்கீமுக்கும் டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் அவங்க வெப்சைட்டில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சமீபமாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் அது அமலுக்கு வந்துடும். இந்த ரேஷியோ பற்றியோ இல்லை வேறு ஏதோ ரேஷியோ பற்றியோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in the next video.